மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக சிறப்பு குழுவை நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம் அமைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழிலரசனிடம் கேட்கலாம். எழிலரசன், விவரங்களை வழங்கலாம். இப்ப இந்த மிக்ஜாம் புயல் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகள், அதாவது சென்னையினுடைய மையப்பகுதி, புறநகர் பகுதி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பரவலாக வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக உணவு, மின்சாரம் போன்றவையெல்லாம் தடைப்பட்டு மக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அங்கங்கே தஞ்சம் அடைந்து மீட்பு பணிக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு இந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்தாமல் மக்களை மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய இன்னலுக்கு ஆழ்த்தி கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில தேசிய இன்சூரன்ஸ் நிறுவனம், அதாவது இந்திய காப்பீட்டு நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த மழை வெள்ளத்துல பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் மற்றும் குடியிருப்புகள்லாம் கடுமையாக சேதம் அடைந்திருக்கிறது. இந்த நிலையில 2 வகையான இன்சூரன்ஸ்கள் இருக்கிறது, அதாவது ஆயுள் காப்பீடு மற்றும் பொது காப்பீடு. இந்த பொது காப்பீட்டுல வாகனங்கள் மற்றும் தீ காப்பீடு, மோட்டார் காப்பீடு மற்றும் பயண காப்பீடு, வீட்டு காப்பீடு, இப்படி பல்வேறு காப்பீடுகள் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த தேசிய காப்பீட்டு நிறுவனத்துல இந்த கார் வாங்கி மற்றும் அவருடைய வீடுகளுக்கு, அவருடைய உடைமைகளுக்கு யாரெல்லாம் காப்பீட்டு தொகை, காப்பீட்டு செலுத்தி வருகிறார்களோ, காப்பீட்டு அங்கனர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒரு பயனளிக்கக்கூடிய வகையில இந்திய காப்பீட்டு நிறுவனம், தேசிய காப்பீட்டு நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த மழை வெள்ளத்துல கார்கள்லாம் கடுமையா சேதம் அடைஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. பல்வேறு இடங்கள்ல வாகனங்கள், அவருடைய உடைமைகள்லாம் கடுமையாக இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மக்கள் பரிதவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உடைமைகள் எல்லாம் இழந்து தவிக்கிற அந்த மக்களுக்கு பயனளிக்கிற வகையில, அவர்களுக்கு கை கொடுக்கிற வகையில இந்த தேசிய காப்பீட்டு நிறுவனம் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பை தேசிய காப்பீட்டு நிறுவனம் தற்போது விளம்பரம் மூலமாக, நாளேட்டில் ஒரு விளம்பரத்தின் மூலமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதற்காக ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. பூந்தமல்லி, தாம்பரம், மாங்காடு, கிண்டி, பெரியமேடு, புதுச்சேரி, வேலூர் போன்ற இடங்கள்ல இருக்கிற ஒரு முக்கிய அதிகாரிகளுடைய பெயர்களோட அவர்கள் அந்த குழுவை அமைச்சிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இந்த மழை வெள்ளத்துல யாரெல்லாம் தங்களது உடைமைகளை இழந்திருக்கிறார்களோ, கார் வாங்கிட்டு அதற்கு காப்பீடு வச்சிருப்பாங்க, ஆனா அவர்களுடைய அந்த வாகனம் கார் கடுமையா சேதம் அடைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவர்கள், இந்த மழை வெள்ளத்துல உடைமை இழந்தவர்கள், காரை இழந்தவர்கள், இருசக்கர வாகனத்தை இழந்தவர்கள், தேசிய காப்பீட்டு நிறுவனத்துல அங்கமாக இருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் தங்களது விவரத்தை இந்த மேற்குறிப்பிட்டு இருக்கிற அதிகாரிகள் கிட்ட சொல்லலாம். அந்த அதிகாரிகள் அதற்கு அவர்களுடைய தகவல்கள் எல்லாம் பெற்று அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு, இழப்பீடு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வார்கள், உதவி செய்வார்கள்னு அந்த விளம்பரத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த விளம்பரத்தினுடைய விவரத்தை நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தங்களது உடைமைகளை இழந்திருப்பவர்கள், இந்த மழை வெள்ளத்துல உடைமைகளை பறி கொடுத்தவர்கள் இந்த நம்மளுடைய திரையில் இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதுல யாரு, இந்த அதிகாரிகள் யாரு, அவர்களுடைய போன் நம்பர் என்ன, அவருடைய தொலைபேசி எண் என்ற விவரங்கள்லாம் தற்போது நம்மளுடைய திரையில காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எண்களில் அவர்கள் தொடர்பு கொள்ளும் பட்சத்துல நிச்சயமாக அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இந்த அதிகாரிகள் துணை செய்வார்கள், அவர்களுக்கு அவர்கள் இழப்பீடு வழங்குவதை உறுதி செய்வார்கள். இவர்கள் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்வார்கள்னு இந்த 7 அதிகாரிகளுடைய நம்பரை தேசிய இன்சூரன்ஸ் காப்பீட்டு நிறுவனம், அதாவது இந்திய இன்சூரன்ஸ் காப்பீட்டு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. காப்பீடு வைத்திருப்பவர்கள், அவர்களுடைய உடைமைகளை பறிகொடுத்தவர்கள் இந்த எண்களில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கான அந்த இழப்பீடை பெற்றுக் கொள்வதற்கு இந்த அறிவிப்பு தற்போது முக்கிய அறிவிப்பாக வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மேற்கொண்ட அதிகாரிகளுடைய அந்த தொலைபேசி எண்களை எடுத்துக்கொண்டு அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்பது இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு முக்கிய தகவலாக இருக்கிறது. சந்திலா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எழிலரசன்.